வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தண்டெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை மூப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைபார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திரு முகத்து செல்வ திரு மாலால் எங்கும் திருவருள் பேற்று இன்புருவரெம்பாவாய் எங்கும் திருவருள் பேற்று இன்புருவரெம்பாவாய். பின்னவர் அமுதுண்ண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றார். ஆண்டாள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, கடல் கடைந்து பெண்ணமுதனை பெற்றவன், தேவர்கள் பெற்றது அமுது, பெண் அமுதனை பெற்றவன் பகவான். அந்த பெண் அமுதை உண்டவன் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, பார்க்கடலில் பையத்துயின்ற அப்படின்னு முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள்ல சொன்னவ கடைசி பாசுரத்துல வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு முதலிலும் முடிவிலும் நாராயணனை துதிக்கிறார்கள் ஆண்டாள் குழாம். மாதவனை கேசவனை ரெண்டு பதம் எப்படி அடுத்தடுத்து போட்டா அப்படின்னு கேட்டாக்கா, மாதவன் மா அப்படின்னா பிராட்டி, பிராட்டியும் ஆசைப்படும்படியான கேசவன், அழகிய கேசத்தை உடையவன். அதனால ரெண்டு பதம் மாதவன் கேசவன் அடுத்தடுத்து. கடல் கடைந்த மாதவனை கேசவனை, பல அரிய காரியங்களை செய்தவன் பகவான். அப்பேற்பட்டவனை கடல் கடையும் போது தேவர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பிராட்டியானவள் ஹரியனுடைய திருமார்பை அடைந்தாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்ற பதத்துல இதை சொல்றார். திங்கள் திருமுகம், திருமுகம் பிரகாச பகவானுடைய திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரமானாலும் பார்த்துட்டு இருக்கலாம். பிரம்மவித் இம் சௌமியதே முகம் பாதி அப்படின்னு நாரதர் வந்து துருவன் கிட்ட சொல்றார். துருவா குழந்தை, உன் முகத்தை பார்த்தா ஏற்கனவே பிரம்மத்தை தெரிந்தவன் போல இருக்கு அப்படின்றார். முகத்தை பார்த்தே சொல்றார் நாரதர். அதேதான் பிரம்மவித் இவ் சௌமியதே முகம் பாதி. அது நம்மள மாதிரி பகவானை நினைச்சவர்களுக்கு அந்த முகத்துல வந்து ஒரு சத்துவகுணம், குணத்துல சத்துவகுணமும் முகத்துல ஒரு தேஜஸும் வரும். சந்தியாவந்தனம் பண்ண பண்ண தேஜஸ் கூடும், பிரம்ம தேஜஸ் கூடும். மந்திரங்கள்லயே பெரிய மந்திரம் அப்படின்னா ரத்னம் அப்படின்னா காயத்ரி மந்திரம். அதை சொல்ல சொல்ல தேஜஸ் கூடும். அதை நம்ம உணர்ந்து அனுஷ்டானம் பண்ணணும். திங்கள் திருமுகத்து சேழியார், ரூப குணங்கள் பிரம்ம அலங்காரங்கள் குறைவற்றவளாக இருக்கை பகவானுடைய குணம். அவன்கிட்ட போய் அவனிடம் சேர்ந்து அங்க பறை கொண்ட ஆற்றை, பறையினா ஒரு உபகரணம், அதை கேட்பதாக நம்ம நினச்சிக்க கூடாது. இது ஊராருக்காக சொல்ற வார்த்தை. அதுக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, கைங்கரியம் அப்படின்ற புருஷார்த்தத்தை வேண்டுகிறாள் ஆண்டாள். அதையே பறைன்னு, பறைக்கு ரெண்டு அர்த்தம். கைங்கரியமான புருஷார்த்தத்தை வேண்டுகிறாள். பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை, ஸ்ரீவில்லிபுத்தூனுடைய சிறப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் பகவானை சேவிக்கணும். அங்க சம்சாரத்துக்கு ஆவரணமாக இருக்கவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அகாரவாத்சியனான வடபெரும் கோயிலுடையான், உகாரவாத்சையான ஆண்டாள், மகாரவாத்சரான பெரியாழ்வார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரணவம் போல இருக்குமான் ஸ்ரீவில்லிபுத்தூர். இன்னைக்கும் அந்த சிறப்பு உண்டு. அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் சேவிச்சா பிரணவம் போல இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர். பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன ஆண்டாள் இயற்றிய பாசுரம். அதுல தன்னை என்னன்னு சொல்லிக்கிறார்னா பட்டர்பிரான் கோதைன்னு சொல்லிக்கிறார்.
வேதப்பையன் கொள்ள வல்லவராய் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விரித்தவராய் விளங்குபவர் பட்டர். இந்த பட்டரினுடைய பிரான் கோதை, அடியன் கோதை, மறைநான்கு முன்னோதிய பட்டன் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை சொல்லி அவருடைய மகள் நான், பட்டர் பிரான் கோதை. பூதேவி அவ, அந்த பூதேவி இங்க என்ன சொல்றார்? பட்டர் பிரான் கோதை நான். மைத்ரேயர் கேட்கிறார் பராசரர்கிட்ட, மகாபாரதத்தை இந்த கலியுகத்துல எல்லாரும் உய்விக்கக்கூடிய மகாபாரதத்தை யார் இயற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது அத பராசரர் சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பரம் கோ எந்தோ புவி மைத்ரேய மகாபாரத் கிருத் பவேத் அப்படிங்கிறார் அவர். மைத்ரேயரே, கிருஷ்ண துவைபாயனர் யாருன்னு நினைச்சுட்டு இருக்கீர்? அவர் நாராயணன். அந்த நாராயணன் இந்த உலகத்துல அவரை காட்டிலும் மகாபாரதத்தை யார் இயற்ற முடியும் அப்படின்னு ஒரு தந்தை மகனை கொண்டாடுகிறாள். வியாசரை கொண்டாடுறார் அவர் பராசரர். மகன்னா அப்படி இருக்கணும். மகன் தந்தை காட்டும் உதவி, அவனுடைய தந்தை எந்நோற்றான் கொல்லென்னும் சொல் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. எந்த நோன்பு நோற்றானோ இப்படிப்பட்ட ஒரு மகனை பெறுவதற்கு அப்படின்னு. இங்க ஆண்டாள் தன்னை அப்படி சொல்லிக்கிறா, பட்டர்பிரான் கோதை. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னு பெரியார்வாள் கொண்டாடுறார் தன் மகளை. திருமகள் போல வளர்க்கணும் குழந்தைய, திருமகள் போல வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பெருமைப்பட முடியாடியாக பெரியாழ்வார் கொண்டாடுறார் தன்னுடைய மகளை பற்றி. அப்படிதான் மகளை வளர்க்கணும். அறத்தை காப்பவள் பெண்மணி, அவளை வளர்க்கும் போது திருமகள் போல வளர்க்கணும். வேதத்தின் பொருளை அர்த்தத்தை பெண்ணுக்கும் பேதைக்கும் அறியும்படி சொன்னவள் பட்டர்பிரான் கோதை. அவள் சொன்ன சங்க தமிழ் மாலை. 5 லட்சம் குடியில பெண்கள் அனைவரும் அனுபவித்தது திருப்பாவை. ஆண்டாளுடன் கூடி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க அனைத்து சிறுமிகளும் அனுபவித்தது பகவானுடைய அனுகரிக்கப்பட்ட இந்த திருப்பாவை. அதனால இது சங்க தமிழ் மாலை. மனுஷன் கிடையான ஒரு ஆயர் குலத்துல கண்ணனாக தோன்றினவன் கண்ணன். அவன் தோன்றியவுடன் உபனிஷத்துக்கள் ஆண்டாள் வாயிலாக சர்வ சுலபமாக தமிழ் பிரபந்தமாக வரணும் அப்படின்னு அவன் மனம் கொண்டான். அதனால் நமக்கு கிடைச்சது ஆண்டாள் மூலமாக கிடைச்ச இந்த திருப்பாவை 30ம் தப்பாமே. ஒரு மாலையில் விலையில்லாத ரத்னங்கள் இருக்கும். அதில் ஒரு ரத்னம் குறைஞ்சாலும் அகசியமாக இருக்கும். இந்த பாசுரங்களில் ஒரு பாசுரம் குறைஞ்சாலும் ரொம்ப பேரிழவாக இருக்கும். 30ம் அப்படி. சரி, இதை கற்றோர், இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தோர், இந்த நோன்பினை நோற்போர் அவர்கள் அடையும் பலன் பலஸ்ருதி. இதை பின்வரும் அடிகளில் ஆண்டாள் சொல்றார். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் வாத்சல்யத்தால கண்கள் சிவந்திருக்கு பகவானுக்கு, அவனுடைய அருள் கிடைக்கும். இது யார் அனுஷ்டிக்கிறார்களோ. பகவான் எங்கும் இருக்கிறான். எங்கும் அப்படின்னு சொல்றாவோ. எங்கும் இங்கும் அங்கும் எங்கும் திருமாலால், இங்கும் அங்கும் திருமாலின்றி இல்லை. ஆழ்வார் சொன்னது. திருவருள் பெற்று திருமால் அருள்பட்ட திருமாமகளால் அருள் மாறி, நின் திருவருளும் பங்கயத்தால் திருமாமகளால் அருள் மாறி அப்படின்னு எங்கும் என்புருவர். இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, அந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் பிரம்மானந்தத்தை அடைவார்கள் யார் இதை அனுஷ்டிக்கிறார்களோ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆய் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சன ஸ்தாபகரான ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி அருளிய திருப்பாவையினுடைய வியாக்கியானத்தில் அடியனுக்கு தெரிந்த வரையில் மிக சுருக்கமாக இந்த 30 நாளும் சொன்னேன். தவறு இருந்தால் க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.